வணக்கம். குளிர்காலம் தொடங்கினோடனே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக வறண்ட சருமம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சருமம் எல்லாமே சொரசொரப்பாக இருக்கும். குறிப்பாக பாதம் வெடிக்க ஆரம்பிச்சிரும், உதடுகள் வெடிக்க ஆரம்பிச்சிரும், ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொரசொரன்னு இருக்கும், கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே எப்படி வீட்டில் இருந்தே நம்ம ஒரு ஆயுர்வேத முறைப்படி சரி பண்ணலான்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸு, வாழைப்பழம், கொஞ்சமாக வெதுவெதுப்பான பால். ஓட்ஸை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது தண்ணி ஊற்றாமல் அடித்து பொடி பண்ணி வச்சுங்க. அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. இப்போ ஒரு வாழைப்பழத்தை நல்லா மசித்து அந்த 1 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு அந்த வெதுவெதுப்பான பாலை ஊற்றுங்க. ஊற்றிட்டு வரும்போது ஒரு பேஸ்ட்டு பார்த்து கொண்டு வந்துங்க. இந்த பேஸ்ட்டை நீங்கள் நைட்டில் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ், அது 20 மினிட்ஸ் கூட அதிகம் தான், ஒரு 15 நிமிஷம் ஊற விட்ட பிறகு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஓட்ஸும் வாழைப்பழமும் உங்கள் ஸ்கின்னுக்கு இயற்கையாகவே ஒரு நல்ல மாய்ச்சரைஸை கொடுக்கும். அதனால் உங்கள் ஸ்கின் எப்பயுமே ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால அந்த வறண்ட சருமம் எல்லாமே நீங்கிடும். இது நீங்கள் முகத்துக்கு மட்டும் இல்லை, கால், கைகள் எல்லா பகுதியிலுமே போடலாம். ஏன்னா காலில் வெடிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த வாழைப்பழத்தை மசிச்சு போடும்போது அந்த வெடிப்புகள் எல்லாமே நீங்கிடும். அது மாதிரி கைகளில் பார்த்தீங்கன்னா தோல் சுருக்கங்கள் நிறைய இருக்கும். தோல் சுருக்கங்கள் பொதுவாக வயதான வரக்கூடியது தான். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பனிக்காலங்களில் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த கைகள் எல்லாமே சுருண்டு காணப்படும். அந்த விரல்கள் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த மசாஜை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது விரைவிலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். அப்புறம் பொதுவாகவே பனிக்காலங்களில் சோப்பு பயன்படுத்துறதுக்கு பதிலாக வெதுவெதுப்பான ஆயிலை, தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும் இல்லை நல்லெண்ணெயாக இருக்கட்டும், ஃபேஸில், காலில், கைப்பகுதியில் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு கடலை மாவு போட்டு குளிச்சுட்டு வரலாம். ஏன்னா கடலை மாவோ இல்லை பைத்த மாவோ போட்டு குளிக்கும்போது உங்கள் ஸ்கின்னில் எப்பயுமே அந்த ஆயிலை மீடியமாகவே வச்சுருக்கும். அதாவது ஆயில் எக்ஸஸ் ஆயிலாகவும் வச்சுருக்காம இல்லை ஆயிலை ரொம்ப குறைச்சியும் இல்லாமல் எப்பயுமே உங்கள் ஸ்கின்னை மாய்ச்சரைஸாக வச்சுருக்கிறதுக்கு இந்த கடலை மாவு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் நிறைய பேருக்கு என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருக்குமே சொல்லிக்கிறது என்னென்னா, எவ்வளோ தான் நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி, கடைசியாக நீங்கள் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ச்சரைஸாக வச்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது ரோஸ் வாட்டர் போடும்பொழுது உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மேக்கப் போடுறவங்களா இருந்தால் நீங்கள் மேக்கப் போட்டுட்டு நைட்டில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு படுக்கலாம். இது உங்கள் ஸ்கின்னை எப்பயுமே மாய்ச்சரைஸாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் ஹெட்ஸு, முகப்பொருட்கள் வந்தாலும் சரி, இனிமேல் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த ரோஸ் வாட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் ரோஸ் வாட்டரை ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை வேறு எந்த ஃபேஸ் பேக்கோ இல்லை எதுவுமே போடாமல் ரோஸ் வாட்டர் மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. பவுடர் கூட போடக்கூடாது. ஈவன் பவுடர் கூட நீங்கள் போடவே கூடாது. பவுடர் போடும்போது அந்த ஹோல்ஸ் எல்லாமே அடப்பட்டு பிம்பிள்ஸ் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வெறும் ரோஸ் வாட்டர் மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 10 days ஆச்சு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன். உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த பிளாக்ஸு, அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸும் அதுக்கப்புறம் வரவே வராது. ஸோ வியூவர்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆரோக்கியம் மற்றும் அழகு சம்மந்தப்பட்ட குறிப்புகளுக்கு இந்த ஹெல்த் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.